இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர், வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர். சுப்ஹானல்லாஹ். வரலாறுகள் பார்க்கிற நேரத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிக்கிற நேரத்தில் எங்களை அறியாமலே கண்ணீர் வழியும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட பேர் சொல்லுகிற நேரத்திலேயே மெய் சிலிர்க்கிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட உமர், உமர் என்றால் உலகமே நடுங்கும். உமர் என்றால் அப்படி உச்சகட்டத்தில் உன்னதமான ஒரு மனிதர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரணம் விட்டு வைத்ததா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர் பாதையில் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர் பாதையில் வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓட்டம் பிடிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அவருடைய ஈமான். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள்? அதாவது பலஸ்தீனுக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அனுப்பி வச்ச நேரம், அவருடைய காலத்தில் படையை அனுப்பி வச்சாங்க ஒரு யுத்தத்திற்காக வேண்டும். பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் மக்திஸ் பள்ளியை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிபடுது. யாருடைய காலத்தில்? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுவோட படை தலைமைத்துவம், அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த செய்தியை நீங்க ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டா, அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, உங்களுடைய கலீஃபா தான் வர வேண்டும், நாங்கள் பைத்துல் மக்திஸுடைய சாவியை கொடுக்கிறோம். பைத்துல் மக்திஸ பொறுப்பு கொடுக்கிறதா இருந்தா யார் வரணும்? உங்களுடைய கலீஃபா உமர் வர வேண்டும். எதற்கு தெரியுமா? வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? எதுல? அந்த கிறிஸ்துவர்கள், அந்த நசாராக்கள், அந்த மஜூசிகளுடைய அவர்களுடைய அந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த காபிர்களுடைய வேதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எங்கள் வேதம் குறிப்பிட்ட அந்த கலீஃபா வர வேண்டும், அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொன்ன நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தா மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே, மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப இந்த பயணத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய வேலையாளும் சேர்ந்து தான் வராங்க. ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் 2 பேரும் வராங்க. ஒருவர் நடக்க, மற்றவர் என்ன செய்வார்? வாகனத்தின் மீது ஏறி இருப்பார். கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இறங்குவார், மற்றவர் ஏறிடுவார். கொஞ்சம் தூரம்